அநேகர் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓ நீ ஏசு கும்பிட்ற, நீ சர்ச்சுக்கு போற, உனக்கு பிரச்சனை மாறிச்சா, உனக்கு வியாதி மாறிச்சா, உனக்கு தான் கேன்சர் இருக்குது, உனக்கு தான் கண்ணு தெரியலையே, உனக்கு தான் காது கேட்கலையே, உனக்கு தான் இதயத்து ஓட்டக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் நம்மளை பலவீனப்படுத்த முடியும், நம்மளை காயப்படுத்த முடியும், நம்மளை ஏளனமா கிண்டலா பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை குறித்து வருத்தப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மிஞ்சி போனால் இந்த உலகத்தில் ஒரு 70-80 வயசு வரை உயிரோட வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் பாடு நம்ம உடல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் பாடுபடும் போது அது வருங்காலத்துக்கு மகிமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு பரலோகத்துக்கு கூட்டி செல்லுற ஒரு வழியா இருக்குது. அது உலகத்தை பொறுத்தவரை அது பலவீனம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பவுல் சொல்றாரு, இன்னொரு பிலிப்பியர் 4 சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லா விஷயம் எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோர்ந்து போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலங்கவே கூடாது, கண்ணீர் கஷ்டப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வியாதியா நம்ம சந்தோஷம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வியாதி வந்துச்சா கடவுள் வியாதி தர சந்தோஷம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வலி, வேதனை, துன்பம், துயரம், கஷ்டம் இருக்குதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை நம்ம மேற்கொள்ளாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் நம்ம ஜபத்தினாலும் நம்ம எப்பயுமே கடவுள் துதிக்கிறதுனால அந்த வியாதி நம்ம மேற்கொள்ளாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உடல்ல இருக்கிற வியாதி குறித்த கவலைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உள்ளத்துல இருக்கிற மனசுல இருக்கிற வியாதி தான் முக்கியமான வியாதி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனசுல இருக்கிற வியாதி, உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் ஏசப்பா நம்மள முற்றிலும் குணமாக்குறார் ஃப்ரெண்ட்ஸ். உடல்ல வியாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரிந்தியர் கூட பவுல் சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ், புறமான மனுஷன் அழிந்தும் நாளுக்கு நாள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பலவீன வியாதி இருந்தாலும் நம்ம கவலைப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளத்துல நம்ம தைரியமா தெம்பா உற்சாகமா இருந்தோமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடல்ல இருக்கிற வியாதியை பெருசா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் ஏசப்பா நம்ம சுகமாக்க விரும்புறாரு. அதுக்கு அவர் வார்த்தை கொண்டு நம்ம குணமாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம உள்ளத்துல தெம்பா உற்சாகமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடல்ல இருக்கிற வியாதி குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தாட்ஸ், குட்டி தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நமக்கு புரோஜனமா இருக்கணும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வியாதியா கவலைப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நமக்கு அந்த பலவீனத்துல பலன் தருவார். பவுல் சொன்னப்ப பலன் தருவாரு. நம்ம அந்த பலவீனம் நமக்கு அந்த வியாதி இருக்கும்போது நம்ம பாவம் செய்யவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் செய்யற எண்ணம், அது பொருளாசியோ பண ஆசையோ மாம்சாசி எந்த ஆசையும் நம்மள ஒன்றும் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே குழந்தை போல கள்ளங்கப்பட்ட குழந்தை போல இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தாட்ஸ்னா திரும்ப என்ன சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வியாதி இருந்தால் கஷ்டப்படவே கூடாது, கவலைப்படவே கண்ணி சிந்தவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வலி நேரத்தில் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வார்த்தை நம்ம தேற்று ஆற்றவர் வல்லவராக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கடவுள் எப்பயுமே நம்பிப்போம். பெண்மாட்டத்துக்கு போகக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம கடவுளோடு கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். உலக சொல்லுவோம் உங்க கூட கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவலைப்படவே கூடாது, கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அது நம்மளோட இருப்பது அநேக நிரூபிச்சு நம்ம சந்தோஷமா இந்த உடல்ல வியாதி இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ வைக்க கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை உயர்த்துவாரு, நம்மளை ஆஸ்வதிப்பாரு, நம்ம மயப்படுத்துவாரு. அவர் நாமத்தை எப்போது நம்ம மூலமா மயப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் குடித்தாஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day. God bless you. Bye friends.